அதிமுக சொல்லுது நாங்க ஆட்சிக்கு வந்தா ஃப்ரிட்ஜ் கொடுப்போம்னு. நான் கேக்குறேன், உங்க வீட்டுல ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா இன்னொரு ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு என்ன செய்யறது? அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், நாங்க 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கிறோம். அந்த கூப்பனை வைத்துக் கொண்டு உங்க வீட்டுல என்ன இல்லையோ அதை வாங்குங்க. நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுப்போம், இதை கொடுப்போம்னு உங்க மேல திணிக்கல. உங்களுக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்றி தரும். வருவாங்க இந்த பக்கம் ஓட்டு கேட்டு அவங்க கிட்ட கேளுங்க. ஊர் பூரா டோல்கேட் திறந்து வச்சு மக்களை படாத பாடுபடுத்துறீங்களே, இதுக்கெல்லாம் முடிவு எப்ப வரும் அப்படின்னு கேளுங்க. சிலிண்டர் கேஸ் இன்னைக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது. அதுக்கெல்லாம் தீர்வு செய்வதற்காக காண்பதற்காக என்ன செய்ய போறீங்க? ஏன் முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று கேளுங்கள். இந்த பிஜேபி ஒன்றிய ஆட்சி வந்த பிறகு ஒவ்வொரு முறையும் கியூல தான் நாங்க நின்னுகிட்டு இருக்கோம். கோவிட் நேரத்துல கியூல நின்னோம், பண மதிப்பிழப்பு வந்த பொழுது கியூல நின்னோம், பெட்ரோல் டீசலுக்காக கியூல நின்னோம், இப்ப சிலிண்டருக்காக கியூல நிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில போய் எடப்பாடி பழனிசாமி என்ற தமிழகத்தின் தலைவரும் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்கறதுக்கு கியூல தான் நின்னுகிட்டு இருக்காரு. அதனால நம்மள கியூலியே நிறுத்திட்டு இருக்கவங்களுக்கு, அவங்களோட கூட்டணி வைத்திருக்க கூடியவர்களுக்கு சரியான பாடம் சொல்லி தரக்கூடிய நேரம் இது.